ஓம் சாந்தி. 9/2024 இன்றைய முரளி 9/5/2024. இனிய குழந்தைகளே, ஒருவரின் பெயர் உருவில் சிக்குவது மிக கொடிய வியாதி. அகநோக்கிலிருந்து இந்த வியாதியை சோதனை செய்து இதிலிருந்து விடுதலை பெறுங்கள். கேள்வி: பெயர் உருவின் வியாதியை முடிப்பதற்கான உத்தி என்ன? இதனால் என்னென்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: பெயர் உருவின் வியாதியை முடிப்பதற்கு ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வையுங்கள். நினைவு நேரத்தில் புத்தி அலைந்தால் தேகதாரி மீது சென்றால் தந்தையிடம் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொன்னால் தந்தை மன்னிப்பார். சர்ஜனிடம் வியாதியை மறைக்காதீர்கள். தந்தையிடம் சொன்னால் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். புத்தி யாருடைய பெயர் உருவிலாவது சிக்கியிருந்தால் தந்தையோடு புத்தியை இணைக்க முடியாது. அவர் சர்வீஸ்க்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்வார். தந்தையின் பெயரை கெடுப்பார். இப்படி நிந்தனை செய்பவர் கடுமையான தண்டனை பெறுவார். ஓம் சாந்தி. ஒவ்வொருவருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். சகோதரனிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைப்பது இல்லை. பிறகு சகோதரனோ அல்லது சகோதரியோ யாராக இருந்தாலும் அவருக்கு ஒவ்வொருவரின் மனநிலை தெரியாது. எல்லா செய்திகளும் பாப்தாதாவிடம் இருந்தே வருகின்றன. இது நடைமுறை. நான் எதுவரை நினைவு செய்கிறேன், ஒருவரின் பெயர் உருவில் எதுவரை சிக்கியிருக்கிறேன், ஆத்மா என் உணர்வு எங்கெங்கே போகிறது என ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். தன்னை ஆத்மா என்றே உணர வேண்டும் என ஆத்மா தானே அறிந்து இருக்கிறது. எனது உணர்வு ஒரு சிவபாபாவின் பக்கம் போகிறதா அல்லது வேறு ஒருவருடைய பெயர் உருவின் பக்கம் போகிறதா? முடிந்த அளவு தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் மறந்து போக வேண்டும். எனது உள்ளம் தந்தையை தவிர வேறு எங்காவது அலையவில்லைதானே? எங்காவது வேலை, வெட்டி, வீடு, வாசல், நண்பர், உறவினர் போன்ற பக்கங்களில் போகவில்லைதானே என உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். அகநோக்கிலிருந்து சோதனை செய்ய வேண்டும். எப்போது இங்கே வந்து அமர்கிறீர்களோ அப்போது தன்னை சோதனை செய்ய வேண்டும். இங்கே யாராவது முன்னால் யோகத்தில் அமர்கிறார்கள், அவர்களும் சிவபாபாவையே நினைவு செய்வார்கள். தன் குழந்தைகளை நினைத்து கொண்டு இருப்பார்கள் என்பது கிடையாது. சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இங்கே சிவபாபாவின் நினைவிலேயே அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு ஒருவர் கண்களை திறந்து அமர்கிறார், ஒருவர் கண்களை மூடி அமர்கிறார். இங்கே புத்தியால் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது. தந்தை எதை புரிய வைக்கிறார் என்பது உங்கள் உள்ளத்தில் கேட்க வேண்டும். நாமோ ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். இங்கே யார் அமர்ந்திருப்பாரோ அவர் ஒரு சிவபாபாவின் நினைவில்தான் இருப்பார். உங்களை பார்க்க மாட்டார். ஏன் என்றால் அவருக்கு யாருடைய மனநிலையை பற்றியும் தெரியாது. ஒவ்வொருவரின் செய்தியும் தந்தையிடம் வருகிறது. யார் யார் நல்ல குழந்தைகள், யாருடைய லயன் தெளிவாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவரது புத்தியோகம் வேறு எங்கும் போகாது. அப்படியும் இருக்கிறார்கள். சிலரது புத்தியோகம் போகிறது, பிறகு முரளி கேட்பதில் மாறிக்கொண்டும் இருக்கிறார்கள். இது நமது தவறு என்பதை உணர்கிறார்கள். நமது உணர்வும் பார்வையும் உண்மையில் தவறாக இருந்தது. இப்பொழுது அதை சரி செய்ய வேண்டும். கெட்ட எண்ணத்தை விட வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். சகோதரன் மற்றும் சகோதரனுக்கு புரிய வைக்க முடியாது. இவரது உணர்வும் பார்வையும் எப்படி இருக்கிறது என்பது தந்தையே பார்க்கிறார். தந்தையிடமே எல்லோரும் தங்கள் உள்ளத்தின் நிலையை சொல்கிறார்கள். சிவபாபாவிற்கு சொல்லும் பொழுது தாதாவும் புரிந்து கொள்கிறார். ஒவ்வொருவர் சொல்வதை வைத்தும் பார்த்தும் புரிந்து கொள்கிறார். எதுவரை சொல்லவில்லையோ அதுவரை இவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? ஒருவரது நடவடிக்கையாலும் சேவையாலும் இவருக்கு அதிக தேக அபிமானம் இருக்கிறது, இவருக்கு குறைவாக இருக்கிறது. இவரது நடவடிக்கை சரியில்லை,
யாருடைய பெயர் உருவிலாது சிக்கியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். யார் பக்கமாவது புத்தி போகிறதா என தந்தை கேட்கிறார். ஒருவர் உண்மையை சொல்கிறார். ஒரு சிலர் பெயர் உருவில் அப்படி சிக்கி இருக்கிறார்கள், இருந்தும் சொல்வதே இல்லை. தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். தந்தையிடம் சொன்னால் அதற்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அதற்கு பிறகு பராமரிக்கிறார். பலர் தன் உணர்வை பற்றி உண்மையை சொல்வது இல்லை, வெட்கம் வருகிறது. ஒருவர் தலைகீழ் காரியத்தை செய்தால் அதை டாக்டரிடம் சொல்வதில்லை. எனினும் மறைப்பதால் வியாதி இன்னும் பெரிதாகிறது. இங்கும் அப்படித்தான். தந்தையிடம் சொல்வதால் லேசாகி விடுவீர்கள், இல்லை என்றால் அது உள்ளே இருப்பதால் பாரமாக இருப்பீர்கள். தந்தையிடம் சொல்வதால் பிறகு மறுமுறை அப்படி செய்ய மாட்டீர்கள். அதற்கு பிறகு தன் மீது கவனமாகவும் இருப்பீர்கள். மற்றபடி சொல்லவே இல்லை என்றால் அது அதிகமாகி கொண்டே போகும். இவர் நன்றாக சேவை செய்கிறார், இவரது தகுதி எப்படி இருக்கிறது, சேவையில் எப்படி இருக்கிறார், யாரிடமும் தொங்கிக் கொண்டு இருக்கவில்லையே என்பதை தந்தை அறிவார். ஒவ்வொருவரின் சாதகத்தையும் பார்க்கிறார். பிறகு அவருக்கு அவ்வளவு அன்பு கொடுக்கிறார், கவர்ச்சி செய்கிறார். ஒருவர் மிக நன்றாக சேவை செய்கிறார். ஒருபோதும் எங்கேயும் அவரது புத்தியோகம் போவது இல்லை. ஆம், முன்னே சென்றது. இப்போது கவனமாக இருக்கிறார். பாபா, இப்போது கவனமாக இருக்கிறேன். முன்னர் அதிக தவறுகளை செய்தேன் என்று சொல்கிறார். தேக அபிமானத்திற்கு வருவதால் தவறுகளே ஏற்படும். பிறகு பதவியும் தாழ்ந்து போகும். யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், எனினும் பதவியோ அழிந்தே போகும். இதில் உள்ளத்தின் சுத்தம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதே உயர்ந்த பதவி பெறுவீர்கள். அவரது புத்தி மிக சுத்தமாக இருக்கும். இந்த லட்சுமி நாராயணரின் ஆத்மாவில் சுத்தம் இருக்கிறது தானே, அதனால் தானே உயர்ந்த பதவி பெற்றார்கள். இவரது உணர்வு பெயர் உருவின் பக்கம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக இருப்பது இல்லை. இந்த காரணத்தால் பதவியும் குறைந்து கொண்டே போகிறது என ஒரு சிலரை பற்றி புரிந்து கொள்ளப்படுகிறது. அரசனிலிருந்து ஆண்டி வரை நம்பர்வார் பதவி இருக்கிறது தானே. இப்படி ஏன் நடக்கிறது? இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் நம்பர்வாராகவே ஆகிறார்கள். கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. யார் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தார்களோ அவர்கள் 14 கலைக்கு வருகிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கலைகள் நிச்சயம் மறைகின்றன. 14 கலைகள் இருந்தாலும் நல்லது. பிறகு மாற்று பாதையில் இறங்கும்போது விகாரி ஆகிறார்கள். ஆயுளும் குறைந்து விடுகிறது. பிறகு ரஜோ தமோ குணியாக மாறுகிறார்கள். குறைந்து பழையதாக மாறிக்கொண்டே போகிறார்கள். ஆத்மா சரீரத்தால் பழையதாகி கொண்டே போகிறது. இந்த எல்லா ஞானமும் இப்பொழுது குழந்தைகள் உங்களிடம் இருக்கின்றன. 16 கலைகளில் இருந்து கீழே இறங்கி பிறகு மனிதராகிறார்கள். தேவர்களின் வழியே இருப்பது இல்லை. தந்தையின் வழி கிடைத்திருக்கிறது. பிறகு 21 பிறவிகளுக்கு வழி கிடைப்பதற்கான அவசியமே இருப்பதில்லை. இந்த ஈஸ்வரிய வழி உங்களிடம் 21 பிறவிகள் தொடர்கிறது. பிறகு எப்போது ராவண ராஜ்யம் ஏற்படுமோ அப்பொழுது உங்களுக்கு ராவண வழி கிடைக்கிறது. தேவர்கள் பாவப்பாதையில் செல்வதை காட்டுகிறார்கள். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பது இல்லை. தேவர்கள் எப்போது பாவப்பாதையில் போகிறார்களோ அப்போது மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இது பழைய உலகம். டிராமாவில் இதுவும் எனது பாகமாக இருக்கிறது. பழைய உலகை புதியதாக மாற்ற வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகில் உள்ள மனிதர்கள் எதையும் அறியவில்லை. நீங்கள் இவ்வளவு புரிய வைக்கிறீர்கள். இருந்தும் சிலர் நன்றாக ஆர்வம் கொள்கிறார்கள். சிலர் தங்கள் அறிவுரையை கொடுக்கிறார்கள். இந்த லட்சுமி நாராயணர் எப்போ இருந்தார்களோ அப்போது பவித்திரம், சுகம், சாந்தி எல்லாம் இருந்தன. பவித்திரமே முக்கியமான விஷயம். சத்தியுகத்தில் தேவர்கள் பவித்திரமாக இருந்தார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. தேவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இருந்தும் அங்கே யோக பலத்தால் எப்படி பிறப்பு ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆயுள் முழுவதும் பவித்திரமாக இருந்தால் பிறகு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்கிறார்கள். இந்த நேரம் பவித்திரமாக மாறுவதால் பிறகு நாங்கள் 21 ஜென்மங்கள் பவித்திரமாக இருப்போம் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஸ்ரீமத்துப்படி நாங்கள் விகாரமில்லா உலகை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீமத்து தந்தையினுடையதாக இருக்கிறது. மனிதரிலிருந்து தேவதை என பாடலும் இருக்கிறது.
இப்போது எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிறகு தேவர்கள் ஆகிறார்கள். இப்போது ஸ்ரீமத் படி நாம் தெய்வீக அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் பியூரிட்டி மிக முக்கியமாக இருக்கிறது. ஆத்மாவே தூய்மையாக மாற வேண்டும். ஆத்மாவே கல்புத்தியாகி இருக்கிறது. முற்றிலும் தெளிவாக புரிய வையுங்கள். தந்தையே சத்தியுக தெய்வீக அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்தார். அதை பேரடைஸ் என்று சொல்கிறார்கள். முற்றிலும் தெளிவாக புரிய வையுங்கள். தந்தையே சத்தியுக தெய்வீக அரசாங்கத்தை ஸ்தாபனை செய்தார். அதை பேரடைஸ் என்று சொல்கிறார்கள். மனிதர்களை தேவர்களாக தந்தையே மாற்றினார். மனிதர்கள் அழுக்காக இருந்தார்கள். அவர்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றியது யார்? என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக மாறி விடுவீர்கள் என்று குழந்தைகளுக்கு சொன்னார். இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கு சொன்னாலும் மனதை தொடும். இப்போது எப்படி அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவது? நிச்சயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற சகவாசத்திலிருந்து புத்தியோகத்தை முறித்து ஒருவரிடம் சேர வேண்டும். அப்போதே மனிதரிலிருந்து தேவராக மாற முடியும். இப்படி புரிய வைக்க வேண்டும். நீங்கள் எதை புரிய வைத்திருக்கிறீர்களோ அது டிராமா படி முற்றிலும் சரியாக இருந்தது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். இருந்தும் புரிய வைப்பதற்காக நாளுக்கு நாள் பாயிண்டுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. நாம் அழுக்கிலிருந்து எப்படி தூய்மையாக மாறுவது என்பதே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தையும் குழந்தைகள் நீங்களே அறிவீர்கள். இப்போது நாம் பிராமணர்கள் ஆகியிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக மாறி இருக்கிறோம். தந்தை நமக்கு கற்பிக்கிறார். பிராமணராக மாறாமல் நாம் எப்படி தேவர்கள் ஆக முடியும்? இந்த பிரம்மாவும் முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறார். பிறகு அவரே முதல் நம்பரை எடுக்க வேண்டி இருக்கிறது. தந்தை வந்து பிரவேசம் செய்கிறார். அதனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. தேக அபிமானத்திற்கு வரும்பொழுது எங்காவது சிக்கிக்கொள்கிறீர்கள். எல்லோரும் ஆத்மா அபிமானி ஆக முடியாது. நான் எதுவரை தேக அபிமானத்தில் வரவில்லை. என்னால் எந்த விகாரமும் நடப்பது இல்லையே, தவறான நடத்தை இருப்பது இல்லையே என தன்னை முழுமையாக சோதனை செய்யுங்கள். பலர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் கடைசியில் அதிக தண்டனை பெறுவார்கள். இப்போது கர்மாதீத் நிலை வரவில்லை. கர்மாதீத் நிலையில் இருப்பவர்களுக்கு எல்லா துன்பமும் தூர விலகுகிறது. தண்டனையிலிருந்து தப்பி விடுகிறார்கள். அரசர்கள் நம்பர்வார் ஆகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நிச்சயம் ஒருவரின் முயற்சி குறைவாக இருக்கிறது. இந்த காரணத்தால் தண்டனை பெற வேண்டி இருக்கிறது. ஆத்மாவே கற்பசிறையில் தண்டனை பெறுகிறது. ஆத்மா கற்பசிறையில் இருக்கும்பொழுது என்னை வெளியே விடுங்கள், பிறகு நான் பாவ செயல் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறது. ஆத்மாவே தண்டனை பெறுகிறது. ஆத்மாவே கர்மமே விக்கர்மம் ஆகிறது. ஆத்மாவின் கர்மமே விக்கர்மமாகிறது. இந்த சரீரம் எந்த வேலைக்கும் ஆகாதது. அதனால் தன்னை ஆத்மா என உணர்வது முக்கிய விஷயமாக இருக்கிறது. உண்மையில் எல்லாவற்றையும் ஆத்மாவே செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் திரும்பி போக வேண்டும். அதற்கே இந்த ஞானம் கிடைக்கிறது. பிறகு ஒருபோதும் இந்த ஞானம் கிடைக்காது. ஆத்மா அபிமானி அனைவரையும் சகோதரர் என்றே பார்ப்பார். சரீரத்தின் விஷயம் இருப்பது இல்லை. ஆத்மாவாக மாறிவிட்டால் பிறகு சரீரத்தில் பற்று இருக்காது. அதனால் இது மிக உயர்ந்த நிலை என்று தந்தை சொல்கிறார். சகோதர சகோதரி ஒருவர் பிறரிடம் சிக்கிக்கொண்டால் அதிக டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். ஆத்ம அபிமானி பவ, இதில்தான் முயற்சி இருக்கிறது. படிப்பிலும் பாடங்கள் இருக்கின்றன. நான் இதில் பெயிலாவேன் என புரிந்து கொள்கிறார்கள். பெயிலாகும் காரணத்தால் மற்ற பாடங்களிலும் மந்தமாகி விடுகிறார்கள். இப்போது உங்கள் ஆத்மா புத்தியோக பலத்தால் தங்க பாத்திரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. யோகம் இல்லை என்றால் ஞானமும் குறைவாகவே இருக்கும். அந்த சக்தி இருக்காது. யோகத்தின் கூர்மை இல்லை. இது டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. குழந்தைகள் தங்கள் மனநிலையை எவ்வளவு மேம்படுத்த வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா நான் முழு நாளில் எந்த முறையற்ற செயலையும் செய்யவில்லை தானே என்பதை பார்க்க வேண்டும். அப்படி ஏதாவது பழக்கம் இருந்தால் உடனே அதை விட்டுவிட வேண்டும்.
இருந்தும் மாயா 2வது 3வது நாளில் தவறு செய்ய வைக்கிறது. இப்படி சூட்சும விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் மறைமுக ஞானம். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் எங்கள் செலவில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பிறர் செலவில் எப்படி செய்வது? எனவே கேட்பதை விட சாவதே மேல் என்று தந்தை எப்போதும் சொல்கிறார். சகஜமாக கிடைத்தால் பாலை போன்றது, கேட்டு பெற்றால் தண்ணீரை போன்றது. ஒருவரிடமிருந்து கேட்டு பெற்றால் அவர் வேறு வழி இல்லாமல் காசி கல்வெட்டில் பலியாவதைப் போல கொடுப்பார். அதனால் அது தண்ணீர் ஆகிறது. வற்புறுத்தி பெற்றால் அது இரத்தம் ஆகிறது. ஒருவர் அதிக தொல்லை கொடுக்கிறார், கடன் வாங்கினால் அது இரத்தத்திற்கு சமமாகிறது. கடன் வாங்குவதற்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை. தானம் கொடுத்த பின்னர் திரும்ப பெற்றால் அதை பற்றி அரிச்சந்திரனின் உதாரணம் இருக்கிறது. அப்படியும் செய்யாதீர்கள். உங்கள் பங்கை ஒதுக்கி வையுங்கள், அது உங்கள் வேலைக்கு பயன்படும். குழந்தைகள் அப்படி முயற்சி செய்ய வேண்டும். அதனால் கடைசியில் தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். சுய தரிசன சக்கரமும் நினைவில் இருக்க வேண்டும். அப்போது உயிர் உடலிலிருந்து பிரிய வேண்டும். அப்போதே சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். கடைசியில் நினைவு செய்து விடுவோம். அந்த நேரம் அப்படிப்பட்ட மனநிலை வந்துவிடும் என்பது கூடாது. அப்படி இல்லை. இப்போதிலிருந்தே முயற்சி செய்து செய்து அந்த மனநிலையை கடைசி வரை சரியாக உருவாக்க வேண்டும். கடைசியில் உணர்வு வேறு எங்கும் போகும்படி இருக்கக்கூடாது. நினைவு செய்தால்தான் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். பவித்திரத்தின் விஷயத்திற்கே உழைக்க வேண்டி இருப்பது. குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். படிப்பில் இவ்வளவு உழைப்பு கிடையாது. இதன் மீது குழந்தைகளின் கவனம் நன்றாக இருக்க வேண்டும். அதனால் நான் எந்த முறையற்ற செயலையும் செய்யவில்லை தானே, பெயர் உருவில் சிக்கவில்லை தானே, யாரையாவது பார்த்து பைத்தியமாகவில்லை தானே, கர்மேந்திரியங்களால் எந்த தவறான காரியத்தையும் செய்யவில்லை தானே என தன்னைத்தானே கேட்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். பழைய பதித்த சரீரத்தின் மீது முற்றிலும் லவ் வரக்கூடாது. அதுவும் தேக அபிமானமாகவே இருக்கிறது. ஆசையின்றி இருக்க வேண்டும். ஒருவரோடு உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மற்ற எல்லோரிடமும் ஆசையற்ற அன்பு வைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றோர் இருக்கலாம், எனினும் யார் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கும் அனைத்தும் அழிந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களிடமிருந்து அன்பு முழுவதும் அகன்று விடுகிறது. ஒருவரிடம் மட்டுமே அன்பு இருக்க வேண்டும். மற்றவரிடம் பெயருக்கு ஆசையின்றி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள். குட் மார்னிங் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. உங்கள் உணர்வை மிக சுத்தமாகவும் பவித்திரமாகவும் மாற்றுங்கள். எந்த முறையற்ற தலைகீழ் காரியத்தையும் செய்யக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புத்தி யார் மீதும் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. 2. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். மற்ற எல்லோரிடமும் ஆசையின்றி பெயருக்கு அன்பு வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானி நிலையை அப்படி உருவாக்க வேண்டும். அதனால் தனது சரீரத்தின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. வரதானம். சுயராஜ்ய சமஸ்காரத்தின் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறும் பாக்கியவான் ஆத்மா ஆகுக. நீண்டகால சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் சமஸ்காரம் நீண்டகால எதிர்கால ராஜ்ய அதிகாரியாக மாற்றும். ஒருவேளை அடிக்கடி வசமானால் அதிகாரியாகும் சமஸ்காரம் இல்லை என்றால் ராஜ்ய அதிகாரிகளின் ராஜ்யத்தில் இருப்பீர்கள். ஆனால் ராஜ்ய பாக்கியம் கிடைக்காது. அதனால் ஞானத்தின் கண்ணாடியில் உங்கள் பாக்கிய ரூபத்தை பாருங்கள். நீண்ட கால பயிற்சி மூலமாக உங்கள் விசேஷ ஒத்துழைக்கும் ஊழியர்களை, அதாவது நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளை, அல்லது ராஜ்யத்தை நடத்தும் துணைவர்களை உங்கள் அதிகாரத்தால் நடத்துங்கள். அதாவது மனம் அண்டு நம்மளோட சரீரத்தை. ராஜா ஆகுங்கள். அப்போதே பாக்கியசாலி ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன். சகாஸ் கொடுக்கும் சேவை செய்வதற்கு எல்லையற்ற வைராக்கிய உணர்வை வெளிப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.